நீங்க எனக்கே கேட்டிருக்கீங்களா ஏன் நீ வர மாட்டீங்க ஒரு நாள் வாங்கலன்னு நீங்க எனக்கே அவங்க கேட்டிருக்கீங்க டீச்சர் சார். ஆ டீச்சரா இருக்காங்க. இருக்கட்டும் அவங்க லீவ் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சார். நீ நானும் கேட்க கேட்டிருக்கீங்களா மாட்டேன். கேட்கலாம் கேட்டுப்பேன் சார். வரமாட்டாங்க சார். கேட்கல இல்ல, சார். ஆனா எங்களை வந்து கூப்பிடுவாங்க சார். இல்ல இல்ல நீ சார். கேட்டிருக்கேங்கிறத நீ சொல்ற நம்பர் இல்ல மாதிரி சார், இது கேட்டிருக்கேன் சார். இல்ல சார், இது ஒரு கேட்டிருக்கேன் கேட்கல, இது ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இல்ல நீங்க யோசிச்சு தான் நீங்க தான் சொன்னீங்க கூப்பிடுறீங்க. கேட்டிருக்கேன் சார். உங்க தங்கச்சி சைடுல இருந்து எனக்கு ஏன் ஃபோன் பண்ணல? கூப்பிடுவேன் சார். வரமாட்டாங்க சார். நீங்க போய் சொல்றீங்க இல்லைங்க சார். நீங்க போய் சொல்றீங்க ஏன்னா முதல்ல நீங்க சொல்லும்போது நீங்க கேட்டப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சீங்க நீங்க ஸ்டன்னா நீங்க அப்புறம் சிரிச்சுட்டே போய் சொன்னீங்க நீங்க போய் தான் சொல்றீங்க இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்ததால, என் கூட இருந்ததால அந்த ஃபுல் இம்பார்ட்டண்ட்டை எனக்கு தான் கொடுக்குறாங்க. அதை நிறைய முறை நானும் சொல்லிட்டேன். எனக்கு கொடுக்குற ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை உங்கள் அண்ணிக்கும் கொடுங்க, ஒய்ஃபுக்கும் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டேன். அவங்க சேஞ்ச் ஆகலை சார். இன்னும் அதே ஸ்டாண்ட்லேயே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இன்வைட் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க சார்.